ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அவருடைய கிருபையும் இரக்கங்களும் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. இயல்பாக மணமக்கள் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ எண்ணி முயற்சித்தாலும் ஏன் அந்த முயற்சியில் தோல்வி அடைகிறார்கள்? காரணம் இந்த உலகத்தின் நிலையாகும், மாத்திரமல்ல அதனாலே பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையும் ஆகும். சரி, இவைகளை குறித்தும் இதற்கான சரியான தீர்வு என்னவென்றும் வேத வசனம் என்ன கூறுகிறது? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கலாத்தியர் 1 வசனங்கள் 4-5. வேதவசனம் சொல்லுவது போல இந்த உலகம் பொல்லாத உலகம்தான், பொல்லாங்கனாலே நிறைந்த லோகம்தான் இது. பிசாசின் பிடியில் இருக்கும் மக்களுக்கு தேவை விடுதலை. பொல்லாத நிலைமைகளிலிருந்து, பொல்லாத வழிகளிலிருந்து, பொல்லாத நினைவுகளிலிருந்து மனிதன் விடுதலை பெறவே வாஞ்சிக்கிறான். மனிதன் இதை அறிந்தும் என்ன முயற்சித்தாலும் சுயசித்தத்தினாலே விடுதலை பெற முடியவில்லை. முயன்றாலும் கிடைப்பது தோல்வியே. காரணம், இந்த நம்மை அழுத்தி நெருக்கி அழிவுக்கு நேரான பாதையிலே இழுத்து செல்லும் நம் பாவமே. இந்த நிலைமை மாற இவ்வுலகிலே வழி இல்லை என்பதே உண்மை. ஆனால் அதைவிட நாம் அறிய வேண்டிய மாறாத உண்மை, உலகத்தையே உருவாக்கிய அன்பின் ஆண்டவர் பரிசுத்த கடவுள் உதவுகிறார். அதைத்தான் வசனம் கூறுகிறது. நம் பரமபிதாவாகிய தேவன் தம் சித்தப்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம் ஒரே பேரான குமாரராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். இதை நம்பி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவரே நம்மில் வாழ்கிறார், வழி நடத்துகிறார். இனி இந்த பொல்லாத உலகத்திலே ஒன்றை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த பொல்லாத உலகத்திலே என்னை மீட்டு ரட்சிக்க வந்த ஆண்டவரே, உம்மையே என் பாவங்களுக்காக தந்தவரே, இனி நான் அல்ல, நீரே என்னில். ஆமென். God bless you.